ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். போன வீடியோவில் பச்சை பயிரும் தில் லீவ்ஸ் வச்சும் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்த்தோங்க. அந்த பச்சை பயிரை அவிச்ச தண்ணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பச்சை பயிறு அவிச்ச தண்ணி வச்சுருக்குறோம். இருக்கட்டும், இதுக்கு நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லைனா 3 வத்தல் சேர்த்துட்டு இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு 1-2 திரிச்சா போதும். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல தொலியோடு தான் சேர்த்துக்கணும் ரசத்துக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக காயப்பொடி 1/4 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதையும் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ரசத்துக்கு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு இதை புளி தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க. அது மேலே உள்ள பார்ட்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு அவிச்ச தண்ணி கூட நம்ம அவிச்ச பச்சை பயிருமே மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம பச்சை பயிறு அவிச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். மண் சட்டியில் சமைக்கும்போது அதோட சத்தும் சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கி கொடுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் போட்டு கிளறி கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக இதில் நம்ம பச்சை பயிறு அவிச்ச தண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசம் பார்த்திங்கன்னா ஓரங்களில் நல்லா நுரைச்சி வரும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். பச்சை பயிறு தண்ணி மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த பயிறு நீங்கள் அவிச்சாலும் அதில் தண்ணி மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா தூர ஊற்றாமல் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. இப்போ ரசம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நுரைச்சி லைட்டாக கொதி வரும். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு அவிச்ச தண்ணியில் நம்ம ரசம் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.